ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டைட்டில் எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது டாப் டு பாட்டம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்த டைட்டிலும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம இன்றைக்கி டைட்டில் மேக்கிங் பண்ணுறதுனால அதையே நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது வந்துட்டு பேக்ரவுண்ட் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே பிஎன்ஜி அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம வைக்க போகிறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு பிஎன்ஜியை மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்துட்டு ப்ளைனாக இருக்கும், டைட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அப்பப்போ நீங்கள் பண்ணிக்கணும். அதாவது டைட்டில்ன்றது சென்டராகவும் மேக்கிங்கிறது கொஞ்சம் ப்ராடாகவும் பேக்கில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்துட்டு கரெக்டான ஃபாண்ட்டு, நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்துட்டு நெட்டில் வந்துட்டு நிறையா அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் சாய்ஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ, எனக்கு இந்த டைமில் ஆரஞ்சு கலர் வந்துட்டு செட் ஆகும்னு தோணுது. பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெருப்பு புகை பறக்கிற மாதிரி தான் பேக்ரவுண்ட் வைக்க போகிறேன். அதனால் ஆரஞ்சு கலரு. நீங்கள் ரெண்டாவது அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதே தான் வந்துட்டு பேக்ரவுண்டில் அவுட்லைன் கொடுக்குறது. இதில் வந்துட்டு நம்ம என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் லைட்டிங் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் 3D உள்ளே போயிட்டு. நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதான் ரிஃப்ளெக்டர் சேஞ்சரு, அதாவது லைட்டு எந்த பக்கம் இருக்கணும் ஷேடிங் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்ரவுண்ட் மாற்றியாச்சு, பிஎன்ஜியாக இருக்குது. ரெண்டாவது நம்ம அப்ளிகேஷன் கைமாஸ்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபார்மேட், அதாவது நம்ம பேக்ரவுண்டில் என்ன இருக்க போதோ அந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க உள்ள. அது ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ப்ளே ஆகுது, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவை, இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணது உள்ளே இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் வச்சுருக்கேன், அதில் ஒன்று தூக்கி இப்போ நான் டைட்டில் மேக்கிங்ன்ற அந்த டெக்ஸ்ட்டை வந்து தூக்கி போடுறேன். ரெண்டாவது ஒரு டெக்ஸ்ட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் பேரை வந்துட்டு ரெண்டாவதாக போடுறேன். இதை வந்துட்டு நம்ம சைட் டவுன் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்துட்டு ஸ்லைட் டவுன் அப்படின்ற ஆப்ஷனில் வைக்கிறேன். அதை வந்துட்டு 0.5 செகண்ட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு டெக்ஸ்ட்டையுமே. அது முடியும் போது வந்துட்டு ஃபெப் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அதை போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே டார்க்னஸ்ஸு பிரைட்னஸ் எது வேணுமோ உங்களோட இஷ்டம்தான், ஏற்றிக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த அளவுக்கு ஈஸியாக எங்கேயும் காமிப்பாங்களான்னு எனக்கு தெரியல, அதுவும் தமிழில் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா எஃபெக்ட்னு சொல்லலாம். ஒரு ஃபயர் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபயராக வரும். உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் பேக்கில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் வந்தோன்னே நெருப்பு பறக்கிற மாதிரி. இப்போ அதை வந்துட்டு காப்பி அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த குண்டுமணிடான் வருதில்ல, அது பக்கத்துலேயும் அதேமாரி வைக்கிறேன். வச்சாச்சு. இப்போது ரெண்டுத்துக்குமே அந்த ஃபயர் வரும். இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் எஃபெக்ட், அதே லேயருக்குள்ளே போயிட்டு நான் எஃபெக்ட்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே கைன் மாஸ்டர்லேயே வருது, நீங்கள் நெட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அதே மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மறுபடியும் மூவ் பண்ணி குண்டுமணிடா அந்த இதுக்கு நேராக ஃபில்டரை வந்துட்டு சாய்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்மோக்கிங் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரியே வைக்கிறத விட அதை மல்டிபிள், அதாவது தலைகீழாக மாற்றி வைக்கல. நீங்கள் அந்த கார்னர் பிடிச்சி சுற்றுனீங்கன்னா சுற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளே ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரெண்டாவதாக இருக்கிற ஸ்மோக் எஃபெக்ட்டையும் சுற்றணும். அது வந்துட்டு அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி சைடில் வந்துட்டு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், அதில் பேக் அண்ட் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அது அப்படியே பல்ட்டி ஆகிடும், தலைகீழாக போயிடும். ஸ்மோக் வந்துட்டு மேலேருந்து வந்துடும் உங்களுக்கு குண்டுமணிடா மேலே. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் உங்களுக்கு சாங்ஸ் செலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் சாய்ஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணி நீங்கள் எந்த சாங் வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த டைட்டிலுக்கு வந்துட்டு வெறித்தனமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே,
வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டவுன்லோட் ஆகுது, லோட் ஆகிடுச்சு. ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் டைட்டிலுக்கு வைங்க. So it's gone, it's gone.